Hi viewers, hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா TVS பிராண்டோட Apache RR310 பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ TVS பிராண்டோட ஒன் அண்ட் ஒன்லி மான்ஸ்டர் தான் அது இந்த Apache RR310 தான். இதை பத்தின ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃப்ரண்ட் லுக் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு அக்ரெசிவான லுக் தான் கிடைக்குதுங்க. இங்கே வந்து நல்ல ஒரு கட் கொடுத்துட்டு இந்த இடத்த ஷார்ப்பாக முடிச்சிருக்காங்க. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நடுவில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் டிசைனில் இருக்குது இது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து DRLs இருக்குது. இந்த லைட்டஸ் பற்றி சொல்லலாம், நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் டைம் விசிபிலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு LED டெக்னாலஜி அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ப்ராடான வைசர்ஸு. ஸோ வந்துட்டு யார் வந்துட்டு நல்ல ஒரு கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா பாடியை விடவே இந்த மிரர்ஸ் வந்துட்டு ஒரு அவுட்டராக இருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன நெகட்டிவ்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு KOIBயோட அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கோல்டன் கலரில் பண்ணியிருக்கிறது உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்குது. அப்படியே டயருக்கு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து மிஷ்லினோட ரோட் ஃபைட் டயர் கொடுத்துருக்காங்க. இதோட செக்ஷன் வந்து 110 செக்ஷன் 70 ப்ரொஃபைல் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து உண்மையாலுமே செம்ம லுக்காக இருக்குது அலாய் வீல்ஸு. இப்போ நம்ம அப்படியே பிரேக்ஸ்க்கு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது ஒரு 300 mm பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வித் ABS ஆப்ஷனோடு இருக்குது. பைப்ரி பிராண்டோட பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸை பற்றி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. பிரேக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து டயர்ஸும் நல்ல க்ரிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேட் வெர்ஷன். ஸோ RR310 அப்படின்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அப்பாச்சி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. DOHC அப்படின்றதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து DOHC இன்ஜின். நம்ம அதை டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம் நம்ம. ஸோ கலர் ஆப்ஷன் வரும்போது நம்மளுக்கு பிளாக் கலர் கிடைக்கிது, அப்புறம் ரெட் கலர் கிடைக்கிது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ரெட் கலர். இது ஆக்சுவலாக செம்ம ஒரு டிசைனில் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஃபியூல் டேங்க்குன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்கிது. ஸோ 11 லிட்டர்ஸ்ன்ற ரொம்பவே கம்மியானது தான். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்லாம் இன்னும் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் படுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹேண்டில் பார்ஸோட லெஃப்ட் சைடு தான் வந்து ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுற சுவிச்சஸ் இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹசாடஸ் சுவிட்ச் இங்கே ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஹசாடஸ் லைட் ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பாஸ் லைட்ஸு. இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ரைசிங் 1982 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்குங்க இந்த இது பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு 4 இன்ச்சில் TFT டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரைட் சைடு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை வந்து 1 டச்சில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் 1 ப்ரெஸ் தான். இப்போ அதேமாதிரி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இன்ஜின் கில் சுவிட்சு அப்படின்றது தனியாக கொடுக்காம ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ டேங்கோட ஸ்டைலை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு யூனிக்கான டிசைன்னே சொல்லலாம். இப்போ சீட்ஸ் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக ஒரு குஷனிங்கோட இருக்குது. பட் பேக் சீட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில. இது குஷனிங் இருந்தாலுமே இது வேஸ்ட்டு தான். ஏன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. RR310 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லைட்ஸ் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து இது யூனிக்கான டிசைனில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்துட்டு ஒரு டாட்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் டாட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இண்டிகேட்டர் வந்தோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு LED இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கிது. ஸோ ஹசாடஸ் லைட் நம்ம ஆன் பண்ணோன்னா ரொம்ப தூரத்துக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே டயர் செக்ஷன் வந்தோன்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 150 செக்ஷன் 60 ப்ரொஃபைலில் வந்து 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷ்லின் ரோட் ஃபைட் டயர்ஸ்ன்றதுனால ரொம்பவே கிரிப்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். டிஸ்க் பிரேக் வந்து 240 mm பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வித் ABS ஆப்ஷனோடு இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. டியூவல் சேனல் ABS இருக்குது.
ஸோ ரியர் ஷாக் அப்சர்வர்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பேரே கொடுத்துருக்காங்க. மோனோடியூப் ஃப்ளோட்டிங் பிஸ்டன் கேஸ் அசிஸ்டட் ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பேராக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து 2 ஆர்ம் டைப்பில் வந்து அலுமினியம் ஸ்விங் ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடியை வந்து ட்ரெல்லிஸ் ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலரில் வந்து தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து ட்ரெல்லிஸ் ஃப்ரேமு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துன்னா ஒரு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து இடிக்காது. ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஜின் பற்றி பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ஒரு 312cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல் DOHC ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின். சொல்லும் போதே பெருசாக இருக்குது பேர். ஸோ DOHC அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் ஓவர் ஹெட் கேம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 கேம் இருக்கும். ஒன்று வந்து இன்டேக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து எக்ஸாஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்லையும் கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெவ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளச்சு பற்றி பார்ப்போம். நம்ம இந்த வண்டியில் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஸ் டியூன்டு ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ ஸ்லிப்பர் கிளச் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேப்பிடான டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக சடன் பிக்கப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்தது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் ரேஸ் டியூன்டு ஸ்லிப்பர் கிளச்சுன்றதுனால இன்னுமே வந்து ஒரு அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாஸ்ட் போர்ட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்னா அதோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தான். த்ராட்டில் பை ஒயர். ஸோ த்ராட்டில் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக பறக்குதுங்க. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரெண்டாவதாக பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்லிங். வண்டி 174 kg, ஆனால் வந்து வெயிட்டே தெரியல வண்டியை ஓட்டும் போது. ஹேண்ட்லிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. TVS இந்த பைக்கை ரேசிங் DNA அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பே இல்லை. ட்ராக்கில் ஓட்டுற மாரி நம்ம வண்டியை படுக்க போட்டு ஓட்டலாம். ஆனால் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வண்டியை யூடர்ன் பண்ணும்போது தான். வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் வளைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்களே பாருங்களேன். எக்ஸாஸ்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஆனால் இன்ஜின் நாய்ஸு கொஞ்சம் ஹெவியாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதை நான் ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸும் இருக்க தான் செய்யுது. நம்ம டிராஃபிக்கில் போய் நிற்கும் போது கண்டிப்பாக ஹீட் நம்ம காலில் அடிக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்னு வரும்போது நல்ல ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS கூடவே ஒரு அட்வான்டேஜ்னு வந்து சொல்லலாம். நம்ம பிரேக்கிங் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி கூடவே டயர் மிஷ்லின் ரோட் ஃபைட் டயர்ஸ். ஸோ அல்டிமேட்டாக இருக்குங்க. ரோட் ப்ரெசன்ஸ் உண்மையாலுமே நல்லா இருக்குது. அண்ட் க்ரிப்பு வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மூத்தான கியர் ஷிஃப்டிங் நடக்குது. இப்போ ரைடிங் பொசிஷன் வரும்போது தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன். R15 அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன் தான். அண்ட் வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட்ஸில் கண்டிப்பாக வைப்ரேஷன் தெரிய தான் செய்யுதுங்க. இப்போ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு 312cc இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் 34 PS பவர் at 9700 RPM அண்ட் டார்க் 27.3 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அதே அர்பன் அண்ட் ரைன் மோடில் 25 PS பவரும் 25 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜின். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 60 km/h 2.4 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடும். அதேமாதிரி 0 to 100 6.17 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடும். அண்ட் டாப் ஸ்பீட் 175 to 180 km/h. ரெயின் மோடில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியோட பவர் அண்ட் டார்க் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பிரேக்கிங் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ ரெய்னி சீசனில் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அர்பன் மோடில் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உண்மையாலுமே வேறு லெவலுங்க. அர்பன் மோட்லேயே இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா ட்ராக் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைலேஜ்.
25லேருந்து 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சிட்டி மைலேஜ்னால் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ இந்த வண்டிக்கு பெட்ரோல் போகிறதுக்காண்டியே நம்ம வேலைக்கு போகணும் போல் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஜின் டிவிஎஸ் வந்து பிஎம்டபிள்யூ இருந்து தான் வாங்கியிருக்காங்க. பிஎம்டபிள்யூவோட G310R அந்த வண்டியிலையும் இதே இன்ஜின் தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்ஜின் பற்றி கவலையே பட வேண்டாம். உண்மையாலுமே அல்டிமேட்டான இன்ஜின் தான். ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம், வேணான்னா கட் பண்ணிக்கலாம். அண்ட் நேவிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன் எடுத்து செக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. டிஎஃப்டி டிஸ்பிளேலேயே எங்கே ரைட் எடுக்கணும் எங்கே லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்றத காமிச்சிடும். ஸோ ரைடிங் பிளானிங்கும் இருக்குது அண்ட் ரைட் அனாலிசிஸும் இருக்குது. ட்ராக்கில் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ரேஸ் டெலிமெட்ரியும் பார்த்துக்கலாம். நம்ம 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோட்லேயும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த மோடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ப்ரைஸ் 2,90,000, கிட்டத்தட்ட 3 lakhs. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பை. இன்னும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலனா then you have to start traveling.